கடவுள் ஒருவரே. கடவுளை உண்மையான அன்புடன் வழிபட வேண்டும். சிறு தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கொடுக்கக்கூடாது. மாமிச உணவை உண்ணக்கூடாது. ஜாதி மத வேறுபாடு கூடாது. பிற உயிர்களையும் தன் உயிர் போல கருத வேண்டும். பசித்த உயிர்களுக்கு உணவளித்து ஆதரிப்பதும் உயிர்கொலை செய்யாத பண்புமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பது எல்லா புண்ணியங்களுக்கும் மேலானது. இப்படி உபதேசித்து வந்த வள்ளலார் அன்னதான சாலை ஒன்றை அமைக்க எண்ணம் கொண்டார். அதன்படி அன்பர்களுடன் ஆலோசனை நடத்திய பின் 1867 ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி அன்று சமரச வேத தர்மசாலையை தொடங்கினார். பின்பு அதையே அவர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என பெயர் மாற்றம் செய்தார். இந்த தர்மசாலை திறந்ததின் நோக்கம் மக்களாகிய நாம் வழங்கும் பொருளுதவியை கொண்டு ஜாதி, மதம், மொழி, இனம், நிறம், தேசம் என பாகுபாடு பாராமல் 3 வேளைகளும் பசித்தவர்களுக்கு பசியாற்றுவித்தலே